இந்த வேர்ல்ட் கப் முதலாவது செமிஃபைனல்ல பிரான்ஸ் தோத்துட்டு வெளியே போனப்போ பிரான்ஸ் அணி ரசிகர்கள் கவலைப்பட்டாங்க, அழுதாங்க. கூடவே ஒரு வீரருக்காகவும் ரசிகர்கள் கவலைப்பட்டாங்க. எதுக்காக? அது உலகமே கொண்டாடுற ஒரு சாம்பியனுக்கு அவரோட கடைசி உலகக்கோப்பை மேடையில ஒரு நிமிடம் கூட விளையாடுறதுக்கு வாய்ப்பு தரலே அப்படின்றதுக்காகத்தான். அவர்தான் என்காலோ காண்டே. 1991 மார்ச் 29ல பிரான்சினுடைய தலைநகரான பாரிஸ்ல இருக்கிற ரூயல் மேல்மைசன் அப்படின்ற ஒரு மிக ஏழ்மையான பகுதியில மாலி அப்படின்ற ஒரு நாட்டுல இருந்து குடிபெயர்ந்த ஒரு எளிய பெற்றோருக்கு மகனாக பிறக்கிறாரு காண்டே. 1998ல பிரான்ஸ் நாடு உலகக்கோப்பையை வென்று திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருந்தப்போ அதே பாரிஸ் நகரத்துல தன்னுடைய குடும்பத்தினுடைய பசியை போக்குறதுக்காக அந்த தெருக்கடல குப்பை பொறுக்கிட்டு இருந்த ஒரு 7 வயது சிறுவன் தான் இந்த காண்டே. 11 வயசுல தன்னுடைய அப்பாவை இழந்து அனாதையா நின்றப்போ கையில இருந்தது பசியும் வறுமையும் மட்டும்தான். சின்ன வயசுல இருந்தே ஃபுட்பால் என்றாலே அதிக ஆர்வத்தை கொண்டிருக்கக்கூடிய காண்டே அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல ஃபுட்பால் விளையாட ஆரம்பிக்கிறாரு. தகுதி இல்ல, உயரம் இல்ல அப்படின்னு பல விதமான அசிங்கங்களை சந்திக்கிறாரு. இந்த அசிங்கத்தை எல்லாம் ஒரு வரியா மாத்துறாரு. அதுக்கப்புறம் ஃபுட்பால் தான் இவரினுடைய ஒரு பொழுதுபோக்கா மாறுது. அதுக்கப்புறம் பல கிளப்கள்ல சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கிறாரு. அவமானங்கள் எல்லாம் உழைப்பா மாறினா எப்படி இருக்கும்? 2016ல லெஸ்டர் சிட்டி, அடுத்து உலக கோப்பை, அப்புறம் சாம்பியன்ஸ் லீக், அத்தனை உயரிய கோப்பைகளையும் கைப்பற்றதுக்கு அணியினுடைய ஒரு மிகப்பெரிய தூணா நிற்கிறாரு. ஆனா உலகமே இவர் பேரை சொல்லி அலரும் போதும், கோடிக்கணக்கான பணம், அசாத்தியமான புகழ் எல்லாம் வந்த பிறகும் சக வீரர்களை மாதிரி சொகுசு கார்கள் எல்லாம் வராம பல வருஷமா ஒரு சாதாரண காரை மட்டுமே பயன்படுத்திட்டு ஒரு எளிமையான உச்சமா வாழ்ந்துட்டு வராரு இந்த மாமனிதர். தன் பூர்வீக தேசமான மாலி நாட்டோட ஏழை எளிய மக்களுக்காக தன் சொந்த பணத்துல $1 மில்லியன் பணத்தை செலவழிச்சு நவீன மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள், நீர்த்தேக்கங்கள் கட்டி கொடுத்துட்டு என் மக்களோட கஷ்டத்தை போக்குறதான் ஆக சிறந்த முதலீடுன்னு சொல்றாரு. களத்துல உனக்கு ஏமாற்றம் கிடைச்சிருக்கலாம் காண்டி, ஆனா நீ வரும் சாம்பியன் இல்ல, எங்களை மாதிரி ஆக்களுக்கு மிகப்பெரிய ரோல் மாடல். இவரோட ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விடுங்க.